வணக்கம் எல்லாத்துக்கும். நான் வந்து தூத்துக்குடியில் சேர்ந்தவன் தான். நான் 2022 வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். அடுத்தது 2023 பிப்ரவரியிலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்தது 2024 நடந்த அந்த குரூப் 4ல் செலக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு இதுக்கு வந்து காரணம் வந்து யாருன்னா எங்கள் அப்பா, அம்மா தான். அப்பா வந்து ஒரு லாரி ஓட்டுநர் தான். அப்பா வந்து மாதத்தில் ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவாங்க. அம்மா தான் ஃபுல் டைம் இது பண்ணாங்க. அதுபோக யாரை சொல்லணுன்னா மாமா வந்து அப்பா இங்கே இல்லாதனால சில விஷயம்லாம் இருக்கும், வீட்டிலன்னு வேலை இருக்கிறதுனால அதெல்லாம் மாமா தான் பார்த்துக்கிடுவாங்க. எங்கள் மாமா சுப்பையா மாமா. அதுபோக எங்கள் அக்கா வந்து இங்கே தான் படித்தாங்க. அக்கா வந்து 2019 வந்து பேட்சில் வந்து இங்கே பாஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸில் வந்து எடுத்து இங்கே குரூப் 4 இருந்தாங்க. இப்போ வந்து குரூப் 2 ப்ரமோஷன் ஆகிட்டாங்க. வேறு அத்தா வந்து அவங்க தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி. கொரோனா அப்போவுமே அவங்க அத்தா வந்து புக்கு ஃபுல்லாக வாங்கி கொடுத்து படிக்க சொன்னாங்க. நான் தானா அப்போ வந்து செல்லு பார்த்துட்டு அப்படி படிக்காமல் இருந்தேன். ஆனால் அத்தானும் சிலபஸ் வச்சு படி அப்படின்னு அத்தா நிறைய சொல்லுவாங்க. அத்தா, அப்பா, அம்மா அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த வேலைக்கு நான் போய்க்கிட்டே முடியாது. அதுபோக சுரேஷ் சார்கிட்ட வந்து நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டடி ஹால் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸ்டடி ஹால் நான் ஃபுல்லாமே கடைசி எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மட்டும் உடம்பு சரியில்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரெண்டு வருஷம் ஸ்டடி ஹாலுக்கு ஃபுல்லாமே நான் ஸ்டடி ஹாலில் தான் இருப்போம். நான் அந்த சின்னத்துறை அவங்கெல்லாம், அதுபோல் நவீன் அண்ணா முழுக்க ஸ்டடி ஹால் தான். சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். மிச்சபடி அந்த ஸ்டடி ஹால்லாம் இந்த இடத்துல நான் இருந்திருக்கவே மாட்டேன். அது சொல்லிக்கிற விரும்பினேன். வேறு எல்லாத்துக்கும் சுரேஷ் சாருக்கு, பட்ரா சார் கிளாஸ் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாலிட்டி கிளாஸ் குரூப் 1 பேட்ச் தான் நான் ஆரம்பித்தேன் குரூப் 2022. அதில் ஃபஸ்ட்டு பட்ரா சார் தான் எடுக்க வந்தாங்க. சார் சொன்னாங்க, சார் கூட வந்து நீங்கள் படிக்கலைன்னா அடுத்த பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். சாரோட கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி எல்லாமே அதனால தான். சுரேஷ் அகாடமி இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு இது கிடையாது. ரொம்ப நன்றி சார். சுராஜ் கிராமிற்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவர்.